வணக்கம். மாவட்ட தொழில் மைய பொது மேலாளராக பணிபுரிகிறேன் நான். நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம் நமது மாவட்ட தொழில் மையம் உள்ளது. நமது மாவட்ட தொழில் மையத்தின் முக்கிய நோக்கம் தமிழக அரசு எல்லா மாவட்டத்திலையும் இந்த மாவட்ட தொழில் மையம் வாயிலாக தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கம்தான். எல்லாரும் இன்னைக்கு உள்ள மக்கள் தொகைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கோம், வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னமும் வேலைகள் நிறைய உருவாக்கப்பட வேண்டும். படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. இப்போ வேலை செய்யறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வேலை வேலைன்னு அது பின்னாடி போகாம நம்ம ஒரு வேலையை உருவாக்குவோம். அப்போ உருவாக்குற இடத்துல நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு தொழில் முனைவோரா உருவாகணும். ஸோ அந்த உயரிய நோக்கத்துக்கு அந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோரா உருவாகணும் அப்படின்றவங்களுக்காக நம்ம தமிழக அரசு அனைத்து மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட தொழில் மையம் வாயிலாக முத்தான பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ நம்ம மாவட்ட தொழில் மையம் வாயிலாக ஒரு 7 முத்தான திட்டங்கள் செயல்படுத்திட்டு வரோம். அதுல முதன்மையான திட்டம் நமது கலைஞரின் கைவினை திட்டம். இந்த கலைஞரின் கைவினை திட்டத்துல 25 வகையான கைவினை தொழில்கள் ஆரம்பிக்க முன்வரும் தொழில் முனைவோர்களுக்கு சுமார் 3 லட்சம் வரை திட்ட மதிப்பீடுல நீங்க தொழில் துவங்கலாம். இதுல 25% மானியம் தர்றாங்க. அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் மானியம் கொடுக்கப்படுகிறது. நம்ம இந்த கலைஞர் கைவினை திட்டத்துல 25 வகை தொழில்கள் இதுல விண்ணப்பிக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா அதுல டெய்லரிங் தொழில், கட்டட வேலை, பெயிண்டர், அப்புறம் பியூட்டி பார்லர், முடித்திருத்தம் செய்யறது, பூ கட்டுறது, கூடை முடையிறது, சிற்ப வேலைகள், துணி நெய்கிறது. ஸோ இந்த மாதிரி பல 25 வகையான கைவினை தொழில்களுக்கு இந்த திட்டத்துல தாராளமாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். அடுத்தது முக்கியமான திட்டம் நம்ம தமிழக அரசு இப்ப லான்ச் பண்ணியிருக்கிறது. இந்த ட்வீஸ் திட்டத்துல கல்வி தகுதின்னு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதனால எல்லாரும் தாராளமா எல்லா மகளிரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் மட்டும் 55 வயதுக்குள்ளார இருக்கணும். 18ல இருந்து 55 வயதுக்குள்ளார விண்ணப்பிக்கலாம். அனைத்து மகளிரும் இந்த திட்டத்துல விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஊர்களில் விவசாயத்துக்கு அடுத்து அதிகமா செய்யக்கூடிய தொழில் வியாபார தொழில். இந்த வியாபார தொழிலுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மகத்தான திட்டம் தான் யுஐஜிபி திட்டம். அதாவது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இந்த திட்டத்துல நீங்க 15 லட்சம் வரைக்குமான திட்ட மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். வியாபார தொழிலுக்கு மட்டும்தான் இதுல பிரத்யேகமா விண்ணப்பிக்க முடியும். அது இந்த திட்டத்துல 15 லட்சத்துக்கு 25% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. 25%னா அதிகபட்சம் 3.25 லட்சம் வரைக்கும் இதுல மானியம் கிடைக்குது. ஸோ இந்த யுஜிபி திட்டத்துல என்ன குவாலிபிகேஷன் எது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சமாக 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் 18ல இருந்து 55 வயதுக்குள்ளார இருந்தாலே இந்த திட்டத்துல தாராளமா விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்துல வியாபார தொழிலுக்கு விண்ணப்பித்து அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம மாவட்ட தொழில் மையத்துல அதிகபட்ச மானியத்துடன் பெரிய திட்டம் மதிப்பீடுல செய்யக்கூடிய திட்டமானது நீட்ஸ் திட்டம். இந்த திட்டத்துல அதிகபட்சமாக 5 கோடி வரைக்கும் நம்ம விண்ணப்பிக்க முடியும். இதுல 25% வரைக்கும் நம்ம மானியம் பெறலாம். அது இல்லாம நமக்கு வட்டி மானியமாக 3% கொடுக்குறாங்க. அதாவது வட்டி மானியம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்க வங்கி கடனை திருப்பி செலுத்திட்டு வரும்போது அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் 10%, 12% இருக்கும்போது அதுல 3% மானியம், வட்டி எவ்வளவு கட்டுறீங்களோ அதை உங்களுக்கு மானியமாகவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்துல நம்ம சேவை தொழில் மற்றும் தயாரிக்கும் தொழிலுக்கு தாராளமா விண்ணப்பிக்க முடியும். இந்த சேவை தொழிலுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு கார் சர்வீஸ் ஒர்க் ஷாப், இல்ல ஒரு கார்மெண்ட்ஸ் யூனிட் தயாரிக்கிற யூனிட், இல்ல ஒரு ஃபிளையர்ஸ் பிரிக் தயாரிக்கிற யூனிட், இந்த மாதிரி தொழில்கள்லாம் இதுல தாராளமா விண்ணப்பிக்கலாம். இதுல பெரிய தொழில் ஆரம்பிக்க ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்கள் இதுல தாராளமா விண்ணப்பிச்சு பயன்பெறலாம். அடுத்த நம்ம தமிழக அரசால் செயல்படுத்தக்கூடிய ஹை பட்ஜெட் திட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீட்ஸ் திட்டம். இந்த திட்டத்துல நமக்கு 5 கோடி வரைக்குமான சேவை மற்றும் உற்பத்தி தொழிலுக்கு இதுல தாராளமா விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்துல உங்களுக்கு 25% மானியம் தர்றாங்க. அது இல்லாம நீங்க லோன் திருப்ப செலுத்தும் காலத்துல உங்களுக்கு வட்டி மானியமா 3% கொடுக்குறாங்க. 3%னா உங்களுக்கு 10%, 12% வங்கி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும்போது அதுல 3% வட்டி மானியம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த நீட்ஸ் திட்டத்துல நீங்க 10 லட்சத்துல இருந்து 5 கோடி மதிப்பீட்டிலான
சேவை தொழில் மற்றும் உற்பத்தி தொழில் வந்துட்டு இதுல தாராளமா விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்துல உங்களுக்கு 25% மானியம் கிடைக்கும். அது இல்லாம நீங்க கடன் திருப்ப செலுத்தும் காலத்துல வட்டி மானியமா உங்களுக்கு 3% வட்டி மானியமும் கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஏஜ் லிமிட் அப்புறம் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜ் லிமிட்டா உங்களுக்கு 21 வயதுல இருந்து 55 வயது வரைக்கும் சிறப்பு பிரிவினருக்கும் பொது பிரிவினருக்கு 35 வயது வரைக்கும் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க முடியும். இந்த நீட்ஸ் திட்டத்துல கல்வி தகுதியா குறைந்தபட்சமாக ஐடிஐ, டிகிரி, டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். இப்போ ரீசெண்டா 12th படிச்சிருந்தாலும் அவங்களும் வந்துட்டு இந்த திட்டத்துல எலிஜிபிலிட்டி வர்றாங்க. அடுத்தது நம்ம மாவட்ட தொழில் மையத்தால் செயல்படுத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள். அதுல முதலாவதாக பிஎம்இஜிபி திட்டம், பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இந்த திட்டத்துல நமக்கு சேவை மற்றும் உற்பத்தி தொழிலுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுல அதிகபட்சமாக 50 லட்சம் வரைக்கும் தயாரிக்கும் தொழிலுக்கும் சேவை தொழிலுக்கு 20 லட்சம் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு குறைஞ்சபட்சம் 8th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. கல்வி தகுதி இல்லைன்னாலும் நம்மளால சேவை தொழிலுக்கு 5 லட்சம் வரைக்கும், உற்பத்தி தொழிலுக்கு 10 லட்சம் வரைக்கும் இதுல விண்ணப்பிக்க முடியும். இந்த திட்டத்துல உங்களுக்கு திட்ட மதிப்பீடுல கிராமப்புறத்துல நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 35% மானியமும், நகர்ப்புறத்துல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 25% மானியமும் தர்றாங்க. இந்த பிஎம்இஜிபி திட்டத்துல நமக்கு ஏஜ் லிமிட்டா குறைஞ்சபட்சம் 18 வயது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்ச வயது எதுவும் குறிப்பிடாதால எந்த வயது அதிகமானவங்களும் இந்த திட்டத்துல தாராளமா விண்ணப்பிச்சு பயன்பெறலாம். அடுத்ததான திட்டம் பிஎம்எஃப்எம்இ திட்டம். இந்த பிஎம்எஃப்எம்இ திட்டம் குறிப்பாக நம்ம விவசாயிகள் அவங்க விளைவிக்கிற பொருளை நேரடியா விற்கிறதுக்கு பதிலாக அவங்களே வந்துட்டு மதிப்பு கூடுதல் செஞ்சு அவங்க நேரடியா விற்கும் பட்சத்துல அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு பொருள் ஈட்ட முடியும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்துல உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துல நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அரிசி விளையுது, அந்த அரிசியை வந்துட்டு இட்லி மாவா மாத்துறதுக்கு ஒரு கிரைண்டர் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு இயந்திரம் வாங்குறதுக்கான தொழிலை இந்த திட்டத்தின் மூலியமா நம்ம விண்ணப்பிக்க முடியும். அது மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறதோ, இல்ல வந்துட்டு ஒரு சுகர் கேன் ஜூஸ் தயாரிக்கிறதோ, இல்ல ஒரு வெல்லமோ சுகரோ, இல்ல ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எது தயாரிக்கிறதுனாலும் இந்த திட்டத்துல நம்ம தாராளமா விண்ணப்பிக்க முடியும். இதுல அதிகபட்சமாக 1 கோடி வரைக்கும் நம்மளால விண்ணப்பிக்க முடியும். அப்புறம் இந்த திட்டத்துல மானியமாக 35%, கிராமப்புறமா இருந்தாலும் நகர்ப்புறமா இருந்தாலும் 35% மானியம் தர்றாங்க. அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் மானியம் தர முடியும். ஸோ இந்த பிஎம்எஃப்எம்இ திட்டத்துல உணவுப் பொருள் தயாரிக்கிறவங்க தாராளமா இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சு 35% வரைக்கும் மானியம் பெற முடியும். இப்போ நம்ம மாவட்ட தொழில் மையம் வாயிலாக செயல்படுத்தக்கூடிய முத்தான வாணியத்துடன் கூடிய வங்கி கடன் திட்டங்களை பத்தி பார்த்தோம். அது இல்லாமையும் நம்ம மாவட்ட தொழில் மையத்துல தயாரிக்கும் தொழிலுக்கு இன்சென்டிவ்ஸ் அந்த வகையில நம்ம தமிழக அரசாங்கம் சிறப்பா திட்டங்களை வந்துட்டு செயல்படுத்திட்டு வர்றோம். என்ன மாதிரியான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக கேபிட்டல் சப்சிடி திட்டம். நீங்க தயாரிக்கும் தொழில் செய்துட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு ரைஸ் மில்லோ, இல்லை ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங்கோ, ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங்கோ, இல்லை ஃபிளையர்ஸ் பிரிக்கோ, அந்த மாதிரி என்ன தயாரிக்கும் தொழில் செய்துட்டு வந்தாலும் அதற்காக நீங்க வாங்கின இயந்திரங்களுக்கு 25% மானியம் வந்துட்டு வழங்குறோம். நீங்க சொந்த முதலீடை போட்டிருந்தாலும் இந்த திட்டத்துல தாராளமா மானியத்தை பெற முடியும். அடுத்ததாக நம்ம தயாரிக்கும் தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் நம்ம தமிழக அரசால் செயல்படுத்தக்கூடிய திட்டம் குறைந்த அழுத்த மின்மானிய திட்டம். இந்த குறைந்த அழுத்த மின்மானிய திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் 3 ஆண்டுகளுக்கு அவங்க என்ன கரண்ட் பில் வருதோ அதுல 20% வந்துட்டு மானியமா நம்ம தமிழக அரசாங்கம் தர்றாங்க. அதுக்கு முதல் தொழில் ஆரம்பித்த முதல் 3 மாதத்திற்குள் அவங்க வந்துட்டு எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் மட்டும் நம்ம மாவட்ட தொழில் மையத்துல விண்ணப்பித்து வாங்கிக்க வேண்டும். அடுத்ததாக வாங்கின பிறகு அவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை நமது மாவட்ட தொழில் மையத்துல தனித்தனியா எல்லா பில்லுகளையும் சேர்த்து அவங்க விண்ணப்பித்தாங்கன்னா அதுக்கான கரண்ட் மானியம் 20% அவங்க பில்லு கட்டினதுல மானியமா கொடுத்துட்றோம். இது முதல் 3 ஆண்டுகளுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. இது மாதிரியான இன்னும் நிறைய திட்டங்கள் வந்துட்டு நம்ம மாவட்ட தொழில் மையம் வாயிலாக செயல்படுத்திட்டு வரோம். ஆகையால் நீங்க மேலும் விவரங்களை அறிஞ்சுக்கணும்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பின்புறம் இருக்கு, நம்ம ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்திலேயே நம்ம மாவட்ட தொழில் மையத்தை அணுகுனீங்கன்னா இன்னும் நிறைய திட்டங்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தை நம்ம வந்து கலந்துரையாடல் பண்ணி நம்ம உங்களுக்கு எந்த திட்டம் வந்துட்டு சரியான திட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனை வழங்கி நீங்க ஒரு சிறந்த தொழில் முனைவோரா வரணும் அப்படிங்கன்னு வேண்டி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.